சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜய் தலைமையில் நடந்த தமிழக அமைச்சரவை கூட்டம். நீர்வளத்துறை சார்ந்த திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தகவல். தவறு செய்தால் அமைச்சர் பதவி பறிக்கப்படும் என முதல்வர் விஜய் எச்சரிக்கை. ஊழலற்ற அரசாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். பள்ளிகளில் அமைச்சர்கள் வீடியோ எடுக்கக்கூடாது. அமைச்சரவை கூட்டத்தில் முதல்வர் விஜய் அறிவுறுத்தல். வேளாண் பட்ஜெட் குறித்து அமைச்சர் வினோத் அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் ஆலோசனை. எல்னினோ பாதிப்புகளை தடுப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தினார். மேகதாது அணைக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் குரல் எழுப்புவார்கள். ஒன்றிய அரசு எந்த புதிய சட்டம் கொண்டு வந்தாலும் மாநில உரிமையை திமுக பாதுகாக்கும் என்றும் மு.க. ஸ்டாலின் பதிவு. வாய்ச்சவடால் ரீல்ஸ், குதிரை பேர வேலைகளை விட்டுவிட்டு நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை செயல்படுத்துக. தாவேக அரசுக்கு அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி வலியுறுத்தல். சென்னையில் அதிமுக நிர்வாகிகளுடன் இன்றும் ஆலோசனை நடத்திய கட்சியின் பொதுச்செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி. புதுக்கோட்டை, கடலூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை. அதிமுகவில் பதவி பறிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி மீது கடும் விமர்சனம். திமுக இளைஞரணி செயலர் உதயநிதி ஸ்டாலினுடன் கூட்டணி பேசியதாக குற்றச்சாட்டு. அவர் செய்யறது எல்லாமே நீக்கோ 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 நீக்கோ. திமுக கூட அவர் கள்ள கூட்டணி பேசவே இல்லையா? அவர் ஓப்பனா சொல்லுங்க. நான் திமுக கூட உதயநிதி ஸ்டாலின் கூட நான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஆசைப்படவே இல்லைன்னு சொல்லுங்க. சத்தியம் பண்ண சொல்லுங்க. முடியவே முடியாது. திமுக, அதிமுக, பாஜக ஆகிய கட்சிகள் சேர்ந்தே முடிவுகளை எடுப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சனம். மத்திய அமைச்சரவையில் மு.க. ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இணையக்கூடும் என்றும் சாடல். திமுகவும் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் 3 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்கிறார்கள். இன்னும் அதிகபட்சமா அடுத்த 1 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போறதையும் சொல்லியிருந்தோம். அதாவது திமுகவும் அதிமுகவும் அவங்களுடைய கட்சியவே நடத்த முடியாம பாரதிய ஜனதா கட்சியோட இணைச்சிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தில் ஒரு 2 கேபினெட் மினிஸ்டரும் திரு எடப்பாடி அவர்கள் குடும்பத்தில் 2 கேபினெட் மினிஸ்டரும் வாங்கிட்டு போற அளவுக்கு கூட இன்னும் 2 வருஷத்துல 3 வருஷத்துல வந்துடலாம். ஆதி திராவிட நலத்துறைக்கு சமூக நீதித்துறை என பெயர் மாற்றம் செய்ததை மறுபரிசீலனை செய்க. தாவேக அரசுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் கோரிக்கை. தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் நலத்துறையை அந்த அமைச்சகத்தை சமூக நீதித்துறை என்று மாற்றியிருப்பது. சமூக நீதித்துறை என்பது இடஒதுக்கீடு பெறுகிற அனைத்து பிரிவினரையும் குறிக்கிற ஒன்று. ஆகவே தமிழ்நாடு அரசு இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். காவலர்களுக்கான ஆள் தேர்வு அறிவிப்பை உடனே வெளியிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். காவலர்கள் நியமனத்தை தாமதப்படுத்துவதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என அறிக்கை. சென்னை நேரு ஸ்டேடியத்தில் அகில இந்திய சீனியர் ரேங்கிங் பேட்மிண்டன் போட்டி தொடக்கம். போட்டியை தொடங்கி வைத்த பின் வீரர்களுடன் இணைந்து பேட்மிண்டன் விளையாடிய ஆதவ் அர்ஜுனா, அன்புமணி. அன்புமணியை தலைவராக ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என பாமக முன்னாள் எம்எல்ஏ அருள் திட்டவட்டம். திமுக, அதிமுகவிலிருந்து அழைப்பு வந்துள்ளதாகவும் விரைவில் முடிவை அறிவிப்பேன் என்றும் பேட்டி.
இன்றைக்கு இந்த கூட்டத்தில் ஏகமனதாக ஒரே முடிவாக எடுக்கப்பட்டிருக்கிறது. இனிமேலும் திரு அன்புமணி அவர்களை தலைவராக ஏற்பதில்லை. எடப்பாடியாருடைய மனசாட்சியா இருக்கிற இளங்கோவன் எனக்கு போன் பண்ணி அதுல நீங்க அதிமுக சேருங்கிறார். திமுகவில் இருந்து மிக மிக முக்கியமான பிரமுகர் ஒருத்தர் ஒரு வெளியில இருந்து போன் பண்ணி என்ன தயவு செஞ்சு நீ திமுகவில் சேர்றதை பத்தி சிந்திங்கிறார். சேலம் உதயத்தூரில் அம்பேத்கர் சிலையை திறப்பதற்கு எழுந்திருக்கும் சிக்கலை கூட தீர்க்க இயலாது திறனியற்ற போய்விட்டதா தவிக அரசு? இதுதான் கொள்கை தலைவர் மீது கொண்டிருக்கும் பற்றா என்றும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. வனவிலங்குகளை இரும்பு கூண்டில் அடைப்பது போல் அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்கள் சிலைகளை அடைக்கக்கூடாது. ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுத்துக் கொள்ளும் பழைய சங்கதியை தொடர்வது நல்லதல்ல எனவும் விசிக பொதுச்செயலர் சிந்தனை செல்வன் விமர்சனம். பிரதமர் மோடியின் கார்பன் பேப்பர் தான் அண்ணாமலை. மோடி ஹிந்தியில் பேசுவதை அண்ணாமலை தமிழில் சொல்கிறார் என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் விமர்சனம். எல்லா கொள்கையிலுமே ஏறக்குறைய மோடியினுடைய கொள்கையை தமிழ்ல காப்பி அடிச்சு வச்சிருக்க கொள்கையா இருக்கு. ஹிந்தியில மோடி சொல்றாரு, அதை தமிழ்ல அண்ணாமலை சொல்றாரு. மோடியினுடைய கார்பன் காப்பியாத்தான் அண்ணாமலை இருக்காரே ஒழிய புதிய சரக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அவரை பொறுத்த மட்டும் மீண்டும் மீண்டும் பாஜகவினுடைய வேஷங்கள் தமிழ்நாட்டில் தோலுரிக்கப்படுது. நாகர்கோவிலில் சிறை காவலர்களால் அடித்துக் கொல்லப்பட்ட சபரிவர்மனின் மனைவிக்கு அரசு வேலை வழங்க உறவினர்கள் தொடர்ந்து கோரிக்கை. முதல்வர் அறிக்கை வெளியிடும் வரை உடலை பெறப்போவதில்லை என்றும் திட்டவட்டம். ஏன் எங்கள் சிஎம் விஜய் சார் ஒரு இரங்கல் கூட இன்னும் தெரிவிக்கலைன்னு தெரியலை. இந்த போலீஸ் இலாக்கா அவருடைய இதில் தானே இருக்குது. அப்போ அவர் எனக்கு அதை பற்றி ஒரு தகவலுமே ஏன் சொல்லலை? ஏன் மறைக்கிறாங்களா, இல்லை இந்த கேஸை திசை மாத்துறாங்களாங்கிற ஒரு பயம் தான் எனக்கு இருக்குது. நாகர்கோவில் சிறையில் கைதி சபரிவர்மன் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் எஸ்ஐ பணியிடமாற்றம். தென்தாமரை குளம் உதவி ஆய்வாளர் பிரைட் பிளஸிங்கை ஆயுதப்படைக்கு மாற்றி எஸ்பி உத்தரவு. புழல் சிறையில் மரணமடைந்த கைதி பாலாஜியின் உறவினர்கள் சேலையூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம். சிறை காவலர்கள் தாக்கியதால் பாலாஜி உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு. காவல் மரணங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. யாரையும் காப்பாற்றும் மூடி மறைக்கும் எண்ணம் இல்லை என்றும் விளக்கம். போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்ல சிறையிலையோ ஏதாவது காவல்துறையோ இல்ல அங்க இருக்கிற சிறைத்துறை வார்டன்களோ ஏதாவது தவறு செய்து அதனால ஒரு இறப்பு, ஒரு மரணம் ஏற்பட்டால் எந்த இடத்திலையும் கண்டிப்பாக இந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இதுல சிறைத்துறையிலயோ போலீஸ் ஸ்டேஷன்லயோ லாக்அப்லயோ மரணம் நடந்தால் கண்டிப்பாக இந்த அரசு எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டவர்களுடன் தான் இருக்கும். இதுல எந்த இடத்திலையும் மூடி மறைக்கிற வேலையே இல்லை. எம்எல்ஏக்களின் ராஜினாமாவை ஏற்ற சபாநாயகரின் உத்தரவுக்கு எதிரான வழக்கு. சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் சட்டமன்ற செயலர் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. பழனி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி நில மோசடி தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்தது சிபிசிஐடி. பழனி காவல்துறையினர் ஆவணங்களை ஒப்படைத்த நிலையில் சிபிசிஐடி போலீஸ் விசாரணை. பழனி கோயிலின் 100 கோடி ரூபாய் நில மோசடியில் அமைச்சர் ரமேஷை தொடர்புபடுத்தி பதிவிட்ட விவகாரம். அவதூறு வழக்கு தானே தொடர முடியும், கலவரத்தை தூண்டுதல் பிரிவில் வழக்கு பதிந்தது ஏன் என உயர்நீதிமன்றம் கேள்வி. தமிழ்நாட்டில் மத்திய அரசு பள்ளிகள் வருவதை தடுக்காதீர்கள் என மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுரை. நவோதயா பள்ளிகள் தொடர்பாக 3 வாரங்களில் முடிவெடுக்கவும் உத்தரவு. சிபிஎஸ்இ 9ஆம் வகுப்பில் 3வது மொழி என்பது மாணவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். உச்சநீதிமன்ற நீதிபதி நாகரத்னா கருத்து.
ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்குகிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. நாளை முதல் ஆன்லைன் மூலம் பொதுமக்களே விவரங்களை பதிவு செய்யலாம். ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் இந்தியாவின் முதல் ரயில் நாளை அறிமுகம். ஹரியானாவில் புதிய ரயிலின் பயணத்தை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. டெல்லியில் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் கார்கே, சோனியா, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் ஆலோசனை. 20ஆம் தேதி தொடங்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அயோத்தி விவகாரம், வினாத்தாள் கசிவு, விலைவாசி உள்ளிட்ட பிரச்சனைகளை எழுப்ப முடிவு. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டும். பிரதமர் மோடிக்கு மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே வலியுறுத்தல். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கோயல் மல்லிக் மாநிலங்களவை பதவியை ராஜினாமா செய்தார். மம்தா பானர்ஜி தரப்பு மேலும் பலவீனம் அடைந்தது. கட்சியிலிருந்து வெளியேற நினைப்பவர்கள் 21ஆம் தேதிக்குள் சென்று விடுங்கள். அதிருப்தியாளர்களுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி எச்சரிக்கை. எதிர்க்கட்சிகளை உடைத்து நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு பெரும்பான்மையை பெற பாஜக அரசு முயற்சிப்பதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. மத்திய உள்துறை அமைச்சர் மேற்கொண்டுள்ள முயற்சி பலிக்காது என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் திட்டவட்டம். தனது உடல்நிலை நன்றாக இருக்கிறது என்றும் கூற முடியாது, மோசமடைந்து விட்டது என்றும் கூற முடியாது என சோனம் வாங்சுக் விளக்கம். உண்ணாவிரதத்தை முடிக்க வலியுறுத்துவதை விட 20ஆம் தேதி நடக்கும் பேரணியில் கலந்து கொள்ளுங்கள் என ஆதரவாளர்களுக்கு அழைப்பு. சோனம் வாங்சுக்கிற்கு சிகிச்சை அளிப்பது குறித்து உத்தரவிடக் கோரிய மனு மீது விசாரணை நடத்திய டெல்லி உயர்நீதிமன்றம். அரசு மருத்துவர்கள், நிபுணர்கள் மூலம் வாங்சுக்கின் உடல்நிலை தினசரி கண்காணிக்கப்படும் என மத்திய அரசு தரப்பில் உறுதி. சோனம் வாங்சுக்கிற்கு சிகிச்சை அளிப்பது குறித்த மத்திய அரசின் உறுதிமொழியை ஏற்று வழக்கை முடித்து வைத்த டெல்லி உயர்நீதிமன்றம். ஒவ்வொரு குடிமகனின் உயிரும் விலைமதிப்பற்றது, அதை பாதுகாக்க அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என நீதிபதிகள் கருத்து. சோனம் வாங்சுக் நடத்தும் போராட்டத்துக்கு திமுக, ஆம் ஆத்மி கட்சிகள் ஆதரவு. அவர்களின் கோரிக்கையை நாடாளுமன்றத்திலும் வலியுறுத்துவோம் என கெஜ்ரிவால், ராசா உறுதி. ஒடிஷாவில் புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை கோலாகலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகையால் விழாக்கோலம் பூண்ட பூரி நகரம். பெங்களூருவில் ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட் மூலம் சமையல் எரிவாயு சிலிண்டர் வாங்கலாம். இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனத்துடன் இணைந்து ஸ்விக்கியின் புதிய சேவை. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியது மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டினா அணி. அரையிறுதியில் இங்கிலாந்தை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அசத்தல் வெற்றி. அர்ஜென்டினா அணி வெற்றியை ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடும் ரசிகர்கள். இறுதிப் போட்டியில் கோப்பையை 2வது முறையாக மெஸ்ஸி கைப்பற்றுவார் எனவும் நம்பிக்கை. உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் 19 வயதான தனது சிஷியனை எதிர்கொள்ளப் போகும் 39 வயதான மெஸ்ஸி. கைக்குழந்தையாக இருந்த லமின் யமாலை மெஸ்ஸி குளிப்பாட்டிய புகைப்படத்தை பகிர்ந்து நெகிழும் நெட்டிசன்கள். கரைபடியாத அதிகாரிகளுக்கு மட்டுமே பதவி உயர்வு வழங்க வேண்டும். பதிவுத்துறை டிஐஜி ஆனந்த் தொடர்பான தமிழக அரசின் மேல்முறையீட்டு வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு.
தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 1,05,200 ரூபாய்க்கு விற்பனை. பதினைந்து மாவட்டங்களில் வெப்ப அலை வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மதுரையில் வெப்ப அலை நீடிக்கும் எனவும் கணிப்பு. தமிழ்நாட்டில் உணவகத்துடன் கூடிய மதுபான கூடத்துக்கு அனுமதி வழங்க டாஸ்மாக் திட்டம். மதிப்பு கூட்டு வரியுடன் கூடிய ரெஸ்டோ பார்களுக்கு அனுமதி தந்து அரசின் வருவாயை பெருக்க முடிவு. கடலூர் பெண்ணாடம் அருகே டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி பொதுமக்கள் போராட்டம். அரசு பேருந்தை சிறைபிடித்து எதிர்ப்பு. காவல்துறையினருடன் வாக்குவாதம். நாடு முழுவதும் முட்டை உற்பத்தி 15% சரிவு. தேவை அதிகரிப்பால் முட்டை விலை மேலும் உயர வாய்ப்புள்ளதாக கோழி பண்ணை உரிமையாளர்கள் தகவல். கோத்தகிரி அருகே பழங்குடியின கிராமங்களுக்குள் படையெடுத்த ஆயிரக்கணக்கான பூச்சிகள். பலரும் தங்களது வீடுகளை பூட்டிவிட்டு உறவினர்கள் வீடுகளில் தஞ்சம் புகுந்து வரும் அவலம். பைக் வாகன ஓட்டிகள் ரொம்ப அவதிப்படுறாங்க. கண் எரிச்சல் உண்டாகுது. இதனால இது கடிச்ச உடனே என்னன்னா ஒரு மாதிரி பிக்கு உண்டாகுது. உணவு இரவு நேரம் சுத்தமாக தூக்கம் கிடையாது யாருக்கும். வண்டியில் ஓட்டவே முடியல. வீட்டில் சாப்பாடு செஞ்சு வச்சாலும் சாப்பாட்டில் எல்லாத்துலேயும் இதாயிருது. சாப்பிடவே முடியலைங்க. அந்த தண்ணியில் கொண்டு போய் தான் நம்ம சமைப்போம். அந்த தண்ணி தான் சமைச்சு நம்ம குடிக்கிறது. இது எல்லாமே அந்த தண்ணி தாங்க. கர்நாடகா மாநிலம் கல்புர்கி சிறையிலிருந்து 3 கைதிகள் தப்பி ஓட்டம். கைதி ஒருவர் சுட்டுப்பிடிப்பு. மேலும் 2 தீவிரமாக தேடும் காவல்துறையினர். E20 பெட்ரோலால் புத்தம் புதிய காரின் என்ஜின் பழுதானதாக தொடரப்பட்ட வழக்கு. புதிய காரை அளிக்குமாறு கார் நிறுவனத்திற்கு சத்தீஸ்கர் மாநில நுகர்வோர் நீதிமன்றம் ஆணை. பிரேசிலுக்கு மேலும் 25% இறக்குமதி வரி விதித்து அமெரிக்கா அதிரடி. பிரேசில் அதிபர் லுலா டி சில்வாவின் ஈகோதான் தங்கள் முடிவுக்கு காரணம் என அமெரிக்க அமைச்சர் மார்க்கோ ரூபியோ விளக்கம். மெக்சிகோ நாட்டில் கோமாளிகளின் வருடாந்திர ஊர்வலம். நாட்டை பாதுகாக்கும் அன்னையாக கருதப்படும் குவாடலு அன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் வழிபாடு. சீனாவின் ஷாங்ஸி மாகாணத்தில் பழங்கால நிகழ்வுகளை விளக்கும் நிகழ்ச்சி. 3 பரிமாண மேப்பிங் தொழில்நுட்பம் மூலம் வானிலை ஒளிர்ந்த வரலாறு.